இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஃபேஸ் ஷேவிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்காக நிறைய லேசர்ஸ் அண்ட் க்ரீம்ஸ் எல்லாமே வந்து மார்க்கெட்டில் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஃபேஸ் ஷேவிங் நம்ம பண்ணியே ஆகணுமா? இந்த ஃபேஸ் ஷேவிங்லாம் பண்ணால் நமக்கு ஹேர் வந்து க்ரோத் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்கும். நீங்கள் ஃபேஸ் ஷேவிங் வந்து பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் வந்து க்ரோத் ஆகும். எனக்கு வந்து நல்லாவே க்ரோத் ஆகும், எனக்கு திக்காகவே இருக்கும். பிகாஸ் எனக்கு வந்து ஹார்மோனல் இன்பேலன்ஸ் இருக்குது. இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு 2 to 3 டேஸ்லேயே வந்து ஹேர் வந்து வந்துருமா. ஸோ நீங்கள் இதை ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கும் போது உங்கள் ஸ்கின் வந்து பயங்கரமாக ட்ரை ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. உங்களோட ஹேர் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது, ரொம்ப கிட்ட பார்த்தா தான் உங்கள் ஃபேஸில் தெரியுதுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷேவ்லாம் பண்ணவே தேவையில்லை, அதை அப்படியே விட்டுருங்க. எல்லாருமே பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக நீங்களுமே அதை பண்ணாதீங்க. உங்களுக்கு அது செட் ஆகுமா, உங்கள் ஸ்கின்னுக்கு அது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுட்டு அதை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஸ்கின் கேர் செல்ஃப் கேர் பண்ணலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் அதில் பிகினராக இருக்கீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்காக தான். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கொடுத்துருங்க.